தெருவோரமா டிவி பார்த்துட்டு இருந்த சிறுவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத சர்ப்ரைஸை கொடுத்து அசத்தி இருக்காரு. இப்படி ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. அதுவும் எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. ரோட்டோரமா இந்த சிறுவர்கள் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷோரூம்ல டிவி வச்சிருக்காங்க. அததான் இவங்க அப்படியே சைட்ல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதை இவரு நோட்டீஸ் பண்ணி, டே என்னடா பண்றீங்கன்னு கேட்க, என்னடா பண்றது, வீட்டுல டிவி இல்ல, இப்படி எல்லாம் பார்த்தாதான் உண்டுன்னு அவங்க சோகமா பதில் சொல்ல, அட பசங்களா எதுக்கு ஃபீல் பண்றீங்க, அதான் அண்ணன் நான் இருக்கேன்ல, உங்களை நான் தியேட்டருக்கே கூட்டிட்டு போறேன்னு தியேட்டருக்கு ஸ்திரீ 2 படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. தியேட்டர்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, அன்பா பாத்துக்கிறாரு. படத்தை எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு ரசிச்சு என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் பசங்களுக்கு ஏசில ரொம்ப குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு போர்வையும் போத்தி விடுறாருங்க. ஒரு அண்ணன் மாதிரி இருந்து பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போதுதான் அல்டிமேட்டான ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்திருக்கு. பசங்க டிவி பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஏதோ என்னால முடிஞ்சதுமான்னு அவங்க அம்மா கிட்ட ஒரு புது டிவி வாங்கி கிஃப்டா கொடுத்திருக்காரு. அதை வாங்கிட்டு அவங்களும் செம ஹாப்பி. பசங்களும் கை தட்டி ஆரவாரமா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. சீனு மாலிக் 365 அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. 365 நாளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதுல அந்த பசங்களுக்கு டிவி வாங்கி கொடுத்தது 237வது நாள். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.